இடம்பலம் என்டர்டைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பேச போற ஒரு விஷயம், இப்போ சமீபத்துல ரிலீஸ் ஆன படம். எந்த அளவுக்கு ஓடி இருக்கு அப்படிங்கிறது இன்னும் தெரிய வரல. ஏன்னா படக்குழு அதை பத்தின எந்த தகவலும் பெரிய அளவில் வெளியிடலன்னு சொல்லலாம். பட் இந்த படம் பேசக்கூடிய ஒரு படமா இருந்துட்டு பார்க்க முடியுது. ஜின் த பெட் அப்படின்னு சொல்லி ஜின் பத்தின கதையவே எடுத்து வச்சிருக்கிறத பார்க்க முடியுது. கம்ப்ளீட்டா ஜிம் தொடர்பான கதைகளை எடுத்துக்கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. இதுல பிக் பாஸ் நிகழ்ச்சியில முகேன் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி இதுல சொல்லணும் அப்படின்னா பவ்யா திரிகா அவங்க நடிச்சிருக்காங்க. அவங்க தமிழ்ல ரியோவோட ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பாலசரவணன் பண்ணியிருக்காரு. இமான் அனாசி ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ராகரவி அவர்களுக்கு ரோல் பண்ணியிருக்காரு. வடிவரசி அவர்கள் முகேன் அவர்களுக்கு பாட்டி நடிச்சிருக்காங்க. நிலவில் ரவி நடிச்சிருக்காரு. வினோதினி வைத்தியநாதன் அவங்களுடைய அக்காவா நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அது அந்த ரோல் சரியா தெரியல. அதே மாதிரி ஜார்ஜ் விஜய், மாஸ்டர் சக்தி இவங்கெல்லாம் சின்ன சின்ன ரோல்ஸ் எல்லாம் பண்ணி பார்க்க முடியுது. ஸோ இந்த படத்தை இயக்கி இருக்கிறது டி.ஆர். பாலா அவர்கள். அவரையும் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. டி.ஆர். பாலா அவர்களோட சேர்ந்து அனில்குமார் ரெட்டியும் ராகவேந்திர வெல்லங்கொண்டா அவர்களும் சேர்ந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம பேசுகிறோம். நீங்க நம்ம கூட பத்தி பேசுறீங்களா? பேர் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். லென்த்தியா ஒரு என்ன சொல்றது, மொத்த படத்தையும் நீ சொல்லி முடிச்சிட்டன்றதுதான் நான் சொல்லுவேன் நானு. லைக் என்னன்னா, ஒவ்வொரு ஜானர் இருக்கு. ஒரு காமெடி, ஹாரர், த்ரில்லரு, கிரைம், அந்த ஆக்ஷன், த்ரில்லர், கிரைம்ன்றதுக்கே நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல சைக்காலஜிக்கல் த்ரில்லர்னு ஒண்ணு வரும், இந்த சீரியல் கில்லிங் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வரும். இந்த மாதிரி எல்லாத்துலயுமே சப் 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 நெட்டுன்னு ஒரு அடிஷ்னல் இதுவை கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிற இந்த காலத்துல ஹாரர் படம் அப்படின்ற ஒரு பேர்ல ஒரு காமெடி படத்தை கொடுத்துருக்காங்க. அது காமெடின்றது கூட குழந்தைத்தனமான ஒரு காமெடியா இருந்தது படம்ன்றதுதான் நான் சொல்லுவேன். சுத்தமா ஐம் நாட் ஓகே வித் தட் மூவின்றது தான் சொல்லுவேன். ஜிந்த பெட்ன்றது ஓகே ஃபைன் அக்செப்டட். ஒரு டெவல அவங்க ஒரு மான்ஸ்டரை ஒரு டெவல்ல அவங்க ஒரு பெட்டா இது பண்ணிக்கிறாங்க, அந்த மாதிரி வளர்க்குறாங்க அப்படின்னாக்கா ஓகே. ஏன்னா சில பேருக்கெல்லாம் அமானுஷ்யம் மேல ஒரு நம்பிக்கை இருக்கும். இப்போ என்ன சொல்றது, ஒரு பெற்றோர்களை இழந்தவர்களாகட்டும், கணவனை இழந்த மனைவி ஆகட்டும், அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சுத்தி நமக்குள்ள என்ன இருக்கு ஏது இருக்குன்றதெல்லாம் தெரியாது. அந்த இறந்தவர்களின் புகைப்படத்திற்கு முன்னாடி போய் நின்னுட்டு என்ன மன குமுறலோ அதெல்லாம் போய் கொட்டுவாங்க. கடவுள்கிட்ட எப்படி கொட்டுறோமோ அந்த மாதிரி, அப்பா நீ என்னை இப்படி பாத்துக்கினியே நான் இந்த லட்சணத்துல இருக்கிறேனே, அம்மா நீ என்ன எப்படி பார்த்து, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அந்த ஆன்மா எங்க இருந்தோ நம்மளோட ஓசையை கேட்டுட்டு இருக்கு, நம்மளோட அழுகையை கேக்குது அப்படின்றது ஒரு நம்பிக்கையில நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற இந்த ஆன்மாங்களை எல்லாம் கேவலப்படுத்துற மாதிரி தான் இந்த படங்கள் இருக்கு அப்படின்றத சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் இனிஷியலி ஸ்டார்டட் பை ராகவா லாரன்ஸ் தான். அவரை தான் நான் எல்லாத்துலயும் இழுப்பேன் நானு. ஏன்னா அவர் தான் ஒரு ஹாரர் படத்தை காமெடி படமா கொண்டு வந்தவர், ஆரம்பிச்சவர். சரி குழந்தைங்க பார்க்கணுன்றதுக்காக அதுக்கேத்த மாதிரி கொண்டு வந்தாருன்னு பார்த்தாக்கா, இன்னைக்கு ஹாரர்ன்றதே இல்லாம அந்த பேயும் கூட துணைக்கு சேர்த்து ஆட வச்சிட்டு இருந்தது அந்த மாதிரி எல்லாம் போய் இப்ப பேய்க்கு சாப்பாடு போட்டு வளர்க்குற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்கன்றப்போ வேற கதையே கிடைக்கலையா நம்ம மக்களுக்கு அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எனக்கு வருது. ஓகே ஃபைன், கொஞ்சம் நேரம் அந்த படம் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் என்ன சொல்றேன், உங்களோட லைனுக்கே வரேன் நானு. நீங்க என்ன தோணுச்சோ உங்களுக்கு, நான் உங்களோட லைன்லயே பேசுறேன். அழகா கொண்டு போயிருக்கலாம். ஒரு அந்த ஜின்ன்ற ஆவி யாரு என்னன்றது ஒண்ணுமே இல்லாம அதுக்குன்னு ஒரு பின்னாடி இருக்கும். இப்போ நம்ம ஒரு இறந்தவர்களுக்கு திவசம்னு கொடுக்குறப்ப கூட முன்னோர்கள் அந்த என்ன சொல்றது, இன்னாருக்கு அப்பா இவங்க, இன்னாருக்கு தாத்தா இவங்கன்றது சொல்லிட்டு தானே கொடுப்போம். அப்ப இந்த பேய்க்கு ஆவிக்கு ஒரு பின்னாடின்னுட்டுன்னு ஒரு கதை இல்லையா? அந்த ஜின் ஏன் உருவாச்சு, எதுக்காக அடைக்கப்பட்டிருந்தது? அது அடைக்கப்பட்டிருந்தது பார்த்தாக்கா ஏதோ பூதாகரமா அது ஒரு இதுல போட்டு அடைச்சு வச்சாங்க அப்படின்னு பார்த்தா என்ன ஃபர்ஸ்ட் ஆக்ரோஷமா இருந்தது. அந்த இதெல்லாம் உருவங்கள் எல்லாம் போட்டுட்டு மேக்கப் எல்லாம் போட்டுட்டு ஆக்ரோஷமா இருந்தது. அந்த கண்ணாடியில இருந்து கொண்டு வந்து அந்த பொட்டியில அடைச்சு வச்சாரு, சரி. அப்போ நீங்க அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எங்களுக்குள்ள நீங்க தான் உருவாக்குறீங்க, நீங்க தான் கொண்டு வர்றீங்க. அப்ப நாங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல அதை பாக்குறப்போ கடைசியில இந்த குழந்தைங்க விளையாடுற அந்த டாக்கிங் டாம் மாதிரி ஒரு ஜின்ன கொண்டு வந்து நிறுத்தினா எப்படி அந்த படத்தை பத்தி நாங்க விமர்சனம் பண்றதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க இதற்கே தான் நான் வரேன் நானு. நீங்க கொண்டு வந்த ஜின்ன பெட்டா வச்சு அந்த அமானுஷ்யத்தை வச்சு எவ்வளவு நல்ல விஷயங்களும் செய்திருக்கலாம். இல்ல தீயவர்கள் கிட்ட கிடைச்சு அது தீய விஷயங்களையும் செஞ்சிருக்கலாம். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வழியில அதை கொண்டு போயிருக்கலாம்.
கடைசியில அது டாக்கிங் டாமா மாத்திருக்கீங்கன்றது வந்துட்டு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் நானு. உனக்கு எப்படி இருந்தது ஹரிஷ் அந்த படம்? எப்படி சொல்லணும்னா, நான் இந்த படம் பார்த்த உடனே ஜின் பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க, அது பத்தின வீடியோஸ் போட்டுட்டு இருக்கிற ஒருத்தர்கிட்ட நான் பேசினேன். இந்த படம் பார்த்த உடனே அவர்கிட்ட தான் பேசினேன். இந்த மாதிரி ஜின் வளர்ப்பாங்களா அப்படின்னு கேட்டேன். வளர்க்குறாங்க, பட் பெரும்பாலான நாடுகள் கிடையாது. ஒரு சில பேர் வளர்க்குறாங்க. அது எதுக்குன்னா அவங்க சொல்றத செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஜின்லாம் வளர்ப்பாங்க. ஒரு கூண்டுல வந்து இது பண்ணி அடக்கி வச்சிருப்பாங்க. தேவைன்னு ம். வரும்போது அந்த பிளாக் மேஜிக்காக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக பண்ணுவாங்க. அப்படிதான் நான் பார்த்துக்கிட்டேன். வீட்டுல பெட்டாலாம் யாரும் வளர்க்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. பட் ஸ்டில் இல்ல இந்த ஒரு வருஷம் வளர்க்கறது, இல்ல இல்ல ஹரிஷ், வளர்க்கறதுன்னு வரப்போ வந்துட்டு இந்த குட்டி சாத்தானை ஏவி விடுறதுன்னு ஒரு விஷயம் நம்ம கிட்ட எல்லாம் இருக்கு. நம்ம என்ன சொல்றது, தமிழ்நாட்டுல வந்துட்டு பெரும்பாலான பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும். குட்டி சாத்தானை ஏவி விடுறாங்க அப்படின்னு, அதெல்லாம் கூட வளர்க்கறதுல தான் வரும். சரி, நீங்க வளர்க்கறத வந்துட்டு அது ஒரு அமானுஷ்யமாவே வளர்த்துட்டு போலாம்ல, அது என்னத்துக்கு அது ஒரு அவ்வளவு கேவலமா வளர்த்தீங்கன்றதுதான் எனக்கு புரியல. அதுதான் ரொம்ப காமெடியா இருந்தது. அவங்களுக்கு குட்டிச்சாத்தான்ங்கிறது வேற. குட்டிச்சாத்தான் வந்து அது சைத்தானுடைய ஒரு இது. ஓகே. இது வந்து கம்ப்ளீட்டா வேறுபட்டதுன்னு சொல்றாங்க. இது ஜின்னுங்கிறது கம்ப்ளீட்டா வேறுபட்ட ஒரு விஷயம். இது ஜின்னுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா எலும்புகள் தான் பிடிக்கும். கம்ப்ளீட்டா போன்ஸ் மட்டும்தான் அது சாப்பிடும் அதிக அளவில் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஜின் ஜின் வந்து ஒருத்தர் வீட்டுல பெட்டா வளரக்கூடிய வாய்ப்பு இருக்காங்கன்னா இல்லை அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய கருத்தா இருக்கு. பெரும்பாலான வீடுகள்ல ஜின்னை வச்சுக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு வந்து ஜின்னு வந்து நல்ல ஜின்னாவும் இருக்கலாம், கெட்ட ஜின்னாவும் இருக்கலாம். எது நல்ல ஜின் எது கெட்ட ஜின்னு நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு டைம் ஆயிடும். நீங்க வந்து நல்ல ஜின்னெல்லாம் நீங்க வந்து எங்கேயுமே பெரிய அளவில் கிடைக்காது, எங்கேயுமே பெரிய அளவில் நீங்க வந்து பார்க்க முடியாது. எல்லாம் கெட்ட ஜின்னா தான் இருக்கும். நல்ல ஜின்னுகள் நம்ம கேட்டு நம்ம கேட்கறத பண்ணிடும். ஆனா அதுக்கப்புறம் நம்ம பின்னாடியே அது பின்தொடர்ந்து வந்துடும். அதனால அந்த நல்ல ஜின்னால கூட நம்மளுக்கு ஒரு பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால இந்த ஜின் பத்தின விஷயங்கள்லாம் நான் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டப்போ அவர் சொன்னது பெட்டா வளர்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மி. எந்த நாட்டிலையும் பெரும்பாலான இப்போ எந்த நாட்டிலையும் வந்து ஜின்னெல்லாம் பெட்டா வளர்க்கறது கிடையாது. சில பேர் பிளாக் மேஜிக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான் அப்படிங்கிறது சொன்னாரு. இந்த படத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா இது வந்து ஆரம்பத்துல ஒரு காமெடியா போச்சு. ஆரம்பத்துல காமிக்கலா போச்சு. ஜின்னை வந்து வீட்டுல கொண்டு வந்து வைக்கிறதுனால வடிகர் சிவனுடைய கால் வந்தது. ஆஹ் அதுக்கப்புறம் அவங்க மாமா வந்து ஸ்கூட்டி ஆக்சிடென்ட் ஆனது, டிவி ஸ்கூட்டி ஓடி போய் ஆக்சிடென்ட் ஆனது, அதெல்லாம் ஒரு காமிக்கலா கொண்டு போனாங்க. அது காமிக்கலா அப்படியே கொண்டு போயிருந்தா பெட்டரா இருந்திருக்கும். பட் அதுக்கப்புறம் வந்து நீங்க ஜின்னுக்கு ஒரு வரலாறு நீங்க சொல்றீங்க, அது ஒரு பிளாஷ்பேக் எடுத்துட்டு போய் 500 ஆண்டுகளுக்கு முன்ன நடந்த கதை அப்படின்னு ஒண்ணு சொல்லி அதுல இவங்க 2 பேரும் பண்ணாங்கன்னா இவங்க வந்து இப்பதான் 500 வருஷம் கழிச்சு இப்பதான் மனுஷங்களா பிறந்திருக்காங்கன்னா அதுக்கு இந்த ஜின் சேவை செய்ய வந்திருக்குன்னு சொல்றது. அது ஆக்சுவலா இந்த 500 வருஷத்துக்கு முன்னாடி கதை என்ன கதைங்கிறது பார்க்க மாட்டாங்க பெரும்பாலும். நீங்க இவ்வளவு பேக்வர்டா ஒரு ஹிஸ்டரி ஸ்டோரி கொடுத்தீங்கன்னா யாரும் அதை பெரிய அளவில் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதுவே என்னை பொறுத்தவரை தேவையில்லாத ஒரு ஹிஸ்டரி பேக் ஸ்டோரியா நான் பார்க்குறேன். ரெண்டாவது இந்த ஜின் மேட்ரு நீங்க வந்து லாரன்ஸ் ஒரு படத்துல டைலாக் வச்சிருப்பாரு, பேய்க்கும் பேய்க்கும் சண்டைன்னு. அது மாதிரி ஜின்னுக்கும் சண்டை சீன். அது என்ன பொறுத்தவரை ம். நீங்க ஜின்னும் சண்டை போடாது, இப்படி சண்டை போட மாட்டாங்க எங்கேயுமே. உங்களுக்கு வந்து ஜின் வந்து கெட்ட ஜின் அடக்கக்கூடிய ஒரு ஜின் வந்து தன்னுடைய சக்திகளை பயன்படுத்துமே தவிர எங்கேயுமே கராத்தே ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. இங்க ஆமா. வந்து கராத்தையும் குங்குமம் போட்டுட்டு இருக்கு ஜின்னு. அதுவே ம். வந்து லாஜிக்கலி தப்புன்னு நான் பாக்குறேன். பட் வந்து என்னை பொறுத்தவரை இந்த படம் எதுக்கு வந்துச்சு அப்படின்னு எனக்கு இன்னும் புரியல. குழந்தைகளுக்காக எடுக்கப்பட்ட படமா நான் பாக்குறேன். பட் வந்து இது எங்கேயோ கொண்டு போய் முடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் நான் இப்ப சொல்லுவேன். கண்டிப்பா, கண்டிப்பா. இதுல நீ அவங்க வினோதினி அவங்க கேரக்டர் சொன்ன அவங்க அக்கா தான் ஆக்சுவலி. எனக்கு தெரிஞ்ச அவங்க கேரக்டர் அவங்க ஜஸ்டிஃபை பண்ண மாதிரி இருந்தது. லைக் என்ன சொல்றது, அவங்க கிட்ட அந்த வினோதினி அவங்க எமோஷனல். வந்து அவங்க வந்து வாய்ஸ் கொடுத்தாலும் சரி, இல்ல அவங்க ரோல் எடுத்து பண்ணாச்சு அந்த ரோல் அவங்களுக்கு பர்ஃபெக்டா சூட் ஆகணும்னா மட்டும்தான் பண்ணுவாங்க. அது எல்லா ம். படத்துலையும் பார்த்துருக்கேன். கன்டினியூஸா அவங்களுடைய அவங்க என்ன ரோல் எடுக்கிறாங்களோ அந்த ரோல் கரெக்டா அவங்க சூட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்பதான் கண்டிப்பா. அந்த ரோல்ல நடிக்கிறாங்க. இல்லைன்னா ஒண்ணுமே இல்லாத படத்துல நடிக்கிறதுல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுல தான் நான் பார்க்கறேன். ஏன்னா கண்டிப்பா. நான் வந்து அஞ்சலியோட ஒரு படம் பண்ணேன் ஆரம்பத்துல. என்னமோ ஒரு படம், அது பஸ் ஆக்சிடென்ட் பத்தின ஒரு படம், எனக்கு அந்த பேர் ஞாபகம் இல்லை. ஸோ ம். அந்த படத்துல இருந்து இப்போ வரைக்குமே நான் பார்த்துட்டு இருக்கிறது அவங்க என்ன படம் நடிச்சாலும் அந்த ரோல் அவங்களுக்கு கரெக்டாக சுத்தாது. கண்டிப்பா.
அந்த ரோலுக்கு ஒரு உயிர் கொடுக்கிற கேரக்டர்னாக்கா அவங்க வினோதினி அவங்களதான் சொல்லணும். ஒரு அக்காவா இல்ல ஒரு பிரெக்னன்சி லேடியா இருக்கிற மாதிரி ஒரு ரோல் ஆகட்டும், அந்த அக்காவா இருக்கிற ரோல் ஆகட்டும், இல்ல அந்த ஜின்னுக்கு பயந்து ஒரு பேய் ஒண்ணு அமானுஷம் வீட்டுல இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு பயந்துட்டு, நீ சொன்ன மாதிரி எலும்பெல்லாம் வைக்கல, பிஸ்கெட்டும் பாலும் தான் வைக்கிறாங்க. அந்த பிஸ்கெட்டும் பாலும் வைக்கிறப்ப அந்த பயப்படுறது, திடுதிப்புன்னு வந்துட்டு அந்த கை ஏதோ தெரியற மாதிரி தோன்றது, அதுக்கான பயத்தை வெளியில காட்டுறது, எல்லாமே வந்துட்டு அந்த நடிப்பெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது அப்படின்றத சொல்லணும். மோகின் ராவ் வந்து என்னத்துக்கு இப்படி கொண்டு வந்து வேஸ்ட் பண்ணிருக்காங்கன்றது எனக்கு தெரியல. அதுக்கு பதில் வேற யாருன்னா கூட போட்டிருக்கலாம். மோகின் ராவ் திரைக்கு வர ஆரம்பிக்கின்றான். அதுதான் வந்து பிக் பாஸ்க்கு ம், அப்புறம் பெரிய அளவுல நம்ம பார்க்கவே இல்லை பெரிய அளவுல. பார்க்கவே இல்ல. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது மோகின் ராவ் கிட்ட, தர்ஷன் கிட்ட எல்லாம் அந்த ஒரு பிக் பாஸ் முடிஞ்ச கையோட. பட் 2 பேருமே ஒண்ணுமே இல்லாம போயிருக்காங்கன்றப்போ ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. கடைசியில வந்துட்டு குழந்தைங்களோட காமெடி படத்துல நடிக்கிற அளவுக்கு மோகின் ராவ் வந்துட்டாரே அப்படின்றதுதான். இப்போ நம்ம சென்சார்ன்ற விஷயங்கள்ல வந்துட்டு ஏயு ஏயு அதெல்லாம் வந்துட்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சோ ஹாரர் படம்னாக்கா அது அடல்ட்ஸ் மூவினாக்கா பசங்க பார்க்க வேண்டான்றதுதான். அதுக்கேத்த மாதிரி படத்தை எடுங்க. குழந்தைங்களுக்கு எடுக்கிறதுனா நீங்க தயவு செய்து இது குழந்தைகளுக்கான படம்னுட்டுன்னே சொல்லிட்டு போங்க. அதுக்கு நாங்க வேஸ்ட் பண்ணாம இருப்போம் போய் பார்க்காம. இது என்ன சொல்றது, அவ்வளவு நேரம் எப்படாபா முடியும்ன்ற அளவுக்கு ஒரு எரிச்சலை கொடுத்தது அந்த படத்தை படம். குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு ஃபேவரா அந்த படத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா மைடியர் குட்டிச்சாத்தான் மாதிரி எடுக்கலாம். அதுல உங்களுக்கு கம்ப்ளீட்டா குழந்தைகளுக்கு என்னெல்லாம் காட்ட முடியுமோ அதெல்லாம் காட்டுற மாதிரி சீன்ஸ் இருக்கும். அது என்ஜாயபிளா இருக்கும் அந்த சீன்ஸ் எல்லாம். அது மாதிரி நீங்க எடுக்கலாம். இது இப்போ ஒண்ணு இல்லை, இந்த படத்துல அவங்க வினோதினி அவங்களுக்கு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தையோட ஜின் விளையாடுற சீன்ஸ், குழந்தை ம். ஜின் கூட எவ்வளவு க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிற சீன்ஸ் எல்லாம் காட்டினேன். அதை காட்டினாலே உங்களுக்கு காமெடியா வந்துடும் அந்த படமே. கண்டிப்பா, கண்டிப்பா. அது எதுக்கு வந்துட்டு ஒரு பேய் படம்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு கேவலமா நம்மளெல்லாம் பேய் ஓட்ட வச்சாங்கன்றதுதான் தெரியல. உண்மையிலேயே நல்லா இல்ல படம் அப்படின்றத ரொம்ப பகிரங்கமாவே சொல்லிக்கிறேன். ஏன்னா நாங்க ஒரு நெகட்டிவ் கமெண்ட் குடுக்கறப்ப வந்துட்டு ரொம்ப யோசிப்போம். பின்னாடி இத்தனை பேர் வேலை செய்திருக்காங்க. ஒரு லைட் மேன்ல இருந்து அங்க டீ எடுத்துட்டு வர பையனோட உழைப்புல இருந்து நாங்க எல்லாமே வந்துட்டு நாங்க பார்த்து பார்த்து தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மத்தவங்க எல்லாம் வந்துட்டு எங்களை கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுதான். சோ இத்தனை பேரோட உழைப்ப நீங்க வீணாக்கி இருக்கீங்கன்றத வந்துட்டு ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டாவே நாங்க வைக்கிறோம். தயவு செய்து இன்னொரு வாட்டி பேய் படம் எடுத்தீங்கன்னா அது பேய் படமாவே எடுங்க. இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. அந்த ஜின்னுக்கான ஒரு இந்த பேய் உருவத்தை படத்துக்கான கொடுத்துட்டு கான்செப்ட் இந்த பேய் பட கான்செப்ட்ல தமிழ் சினிமா ஒட்டு மொத்தமா வெளியில வர்றது நல்லதுன்னு சொல்லுவேன். நீங்க பேய் ம். பேய் பேய் பேய்னு கம்ப்ளீட்டா பேய் மேல இருந்த பயத்தையே ஒண்ணுதான் பண்ணியாச்சு நீங்க சினிமா இண்டஸ்ட்ரியில. அதுதான் சொல்றேன். என்ன ஏதோ ஒரு காலத்துல என்ன பண்ணீங்க, கூட இருக்கிற மாதிரி எல்லாம் காட்டுனீங்க. ஓகே. அதுக்கப்புறம் வீட்லயே இருக்குது. வீட்ல வந்துட்டு நம்ம பின்னாடி பின்தொடர்றது இதெல்லாம் சொன்னீங்க. ஓகே. இப்ப இன்னைக்கு வந்துட்டு அதுக்கு பாலும் பிஸ்கெட்டும் வைக்கிற பேய் பாலும் பிஸ்கெட்டும் சாப்பிட்டு வளருதுன்றதெல்லாம் வந்துட்டு அருவம் பொட்டிக்குள்ள இருக்கிற பேய் அப்படி இருக்கு. வெளியில வந்தாக்கா டாக்கிங் டாம் மாதிரி ஆகுதுன்றதெல்லாம் வந்துட்டு ஜீரணிக்க முடியாத, என்னதான் ஒரு இந்த ஜின்னு சினிமாத்தனமா இருந்தாலும். ஜின்னுக்கு இன்னொரு தன்மையும் இருக்கு. ஜின் மனித உருவத்தையும் எடுக்கக்கூடியவரோட ஒரு தன்மை இருக்கு. நீங்க ஜின்ன ம், நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னா ஒரு மனிதனாவே நீங்க அதுல காட்டிருக்கலாம். நீங்க கிராபிக்ஸ் வச்சு நீங்க இவ்வளவு மெனக்கெட்ட பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஒரு மனுஷனாவே ஜின்ன நீங்க கொண்டு நீங்க அழகா காட்டி போயிருக்கலாம். ஏன்னா மனிதத்தன்மையா மனிதனா மாறக்கூடிய உருவம் மாறக்கூடிய தன்மை ஜின்னுக்கு இருக்கு. அது ம். தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்ணாங்களா எனக்கு தெரியல. பட் இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிடணும். ஸ்கிரிப்ட்ல இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். கண்டிப்பா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க இதுக்கெல்லாம் வந்துட்டு இது குழந்தைகளும் பார்க்கணும். குழந்தைகளும் என்ஜாய் பண்ணி ஒரு பேய் படம்ன்ற பயம் இல்லாம பார்க்கணுன்றதுக்காக இவ்ளோ மெனக்கெட்டதுக்கு, இப்ப அந்த ரத்தங்கள் எல்லாம் காட்டாம இருந்திருக்கலாம். இப்ப முகின்ராவோட அந்த வைஃப் கேரக்டர்ன்னு வரப்போ வந்துட்டு, அவங்களது ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது பின்னாடி. அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத யாரோ ஒருத்தர் வீடியோ எடுக்கிறது, அந்த வீடியோ வெளியில வர்றது, அந்த மொபைல் ஃபோனுக்காக அவங்க தேடிட்டு வந்து அடிக்கிறது. இப்ப அந்த ரத்த காயங்கள் எல்லாம் குழந்தைங்க பார்க்கதான் போகுது. அதுக்கு நீங்க நார்மலா ஒரு நல்ல படத்தையே கொடுத்திருக்கலாமே. அந்த ரத்த காயத்தை காட்டுறப்போ ஒரு நார்மலா நல்ல படத்தையே கொடுத்திருக்கலாமேன்றதுதான் எங்க ஆதங்கம். உண்மையிலேயே படம் நல்லா இல்ல. எனக்கு நான் சொல்லணும் அப்படின்னாக்க வந்துட்டு ஓடிடில பாக்குறதுக்கு கூட வந்துட்டு ரொம்ப பொறுமை வேணும் அப்படின்றதுதான் சொல்லுவேன். குழந்தைங்களும் என்ஜாய் பண்ற மாதிரி எல்லாம் இல்ல படம். நீங்க
அப்போ அந்த ரத்தத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அந்த ரிமூவ் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு நல்ல என்ன சொல்றது ஸ்டோரிஸ இன்னும் கொஞ்சம் இழுத்துட்டு போயோ இல்ல ஸ்டோரிக்கு ஒரு உயிர் கொடுத்தோ வந்துட்டு பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப என்ன சொல்றது அம்புலிமாமா கதை மாதிரி போயிடுச்சு அப்படின்றதுதான். வேற எதுவும் அந்த படத்துல சொல்ற மாதிரி இல்ல. மொஹின்ராவோட ஆக்டிங் ஆகட்டும், இல்ல அந்த ஹீரோயினுக்கு அந்த ஹீரோயினுக்கு எதுக்கு அந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட ஒரு கதை இருக்குன்றதே வந்துட்டு அது ஜெல்லே ஆகல. மொஹின்ராவோட கேரக்டர் ஜெல் ஆகல. இது இல்ல இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்ன பவ்யா தீபிகாவோட பிளஸ்ன்றது. பவ்யா தீபிகாவோட விஜயனுக்கு வந்து இந்த காதல் ஏற்படுதுங்கிற சீன் கூட லாஜிக் இல்லாம போகுது. இது வந்து உடனே பவ்யாத்திரிக்காட்ட கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இது கேட்ட உடனே அவங்க வந்து ஓகேன்னு சொல்ற மாதிரி செய்யணும். எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே இப்படி நடந்து நான் பார்த்தது இல்லை. நடந்தது இல்ல. சோ அதாவது என்னதான் நீங்க வந்து ஒரு ஆக்டர்ஸ்ல பாக்குற பையனை வந்து உடனே பிடிச்சு போகுது அப்படின்னா அதை வந்து உடனே வெளிப்படுத்துற பெண்களும் நான் பார்த்ததில்லை இது வரைக்கும். ஸோ அது வந்து அதுவே லாஜிக்கா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த சீனே கொஞ்சம் கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தா நம்ம பெட்டரா இருந்திருக்கும். பெட்டரா இருந்திருக்கும். ஏன்னா கொஞ்சம் எல்லாருமே வந்துட்டு ஒரு நல்ல இதுவா போட்டுட்டு கடைசியில கதையில இவ்வளவு சொதப்பல் இருக்குன்றது வந்துட்டு ஏத்துக்க முடியாத விஷயமா இருக்கு. ஃபாஸ்ட் ஃபுட் கொடுக்குறன்ற மாதிரி எல்லாம் கடகடகடன்னு படத்தை ஓட்டுறன்ற பேர்ல ஓட்டிட்டு கடைசியில அதுல உப்பு சப்பு இல்லாம பண்ணிட்டாங்களோன்றது ஒரு இதுதான். எனக்கு இது என்னன்னாக்கா ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும். வடிவுக்கரசி அவர்களை வந்து ஏன் இப்படி எல்லா படத்துலையும் யூஸ் பண்ணாம வச்சுட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல. எப்பேற்பட்ட இந்த இந்த நடிகையும் படத்துலயும் சரி தக் லைஃப்லயும் சரி தொடர்ச்சியா அவங்க வந்து பயன்படுத்த தவறிட்டே வராங்க. எனக்கு அது ஏன் புரியல. ஒரு ஒரு சீன்ல வராங்க, ரெண்டு சீன்ல வராங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு சீனே இல்லாம போயிடுது. ரெண்டு மூணு டைலாக்ஸ் அதுதான் பேசுறாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு டைலாகே இல்லாம போயிடுது. அவங்க வந்து டைலாகே இல்ல. அவங்களுடைய கேரக்டர் ஆர்டிஸ்ட் என்ன, அவங்க கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு என்ன ரோல் சூட் ஆகுங்கிறத பார்த்து டேரக்டர்ஸ் அவங்க நல்லபடியாக யூஸ் பண்ண அந்த படத்தை இன்னும் நல்லா கொண்டு போய் கொடுக்கலாம். கண்டிப்பா. ஏன்னா வந்துட்டு வடிவுக்கரசியோட பவர் என்னன்னுட்டு இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு தெரியலையான்றது தெரியல. அந்த முதல் மரியாதைன்னு ஒரு படம் வந்தப்போ வந்துட்டு இப்ப இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வந்துட்டு அது சிவாஜி கணேசனாலையும் ராதானாலையும் தான் வந்துட்டு படம்ன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க. கிடையவே கிடையாது. வடிவுக்கரசினாலதான் படமே அது. அந்த அம்மானாலதான் அந்த படமே. அந்த அம்மா கொடுத்த அந்த ரோல் கொடுத்த வெயிட், அந்த ஏளனமான ஒரு பார்வை சிவாஜி கணேசனை வந்துட்டு ஒரு ஒரு மாதிரி அலட்சியமா அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. அதோட அந்த உண்மை தன்மை இதெல்லாம் தான் வந்துட்டு படத்துக்கு பிளஸ்ஸா கொடுத்ததே தவிர இப்போ ஒரு ரெண்டு பேரோட காதல் எல்லாம் கிடையாது. நீங்க முதல் மரியாதை திரும்பி திரும்பி பாத்தீங்கன்னா புரியும். பட் இன்றைய ஜெனரேஷன் வந்துட்டு வடிவுகரசி அம்மாவை வேஸ்ட் பண்றாங்க அப்படின்றதுதான் நான் சொல்லுவேன். அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரோல் பண்ற கேரக்டர் அந்த அம்மா. கொஞ்சம் இனிமேலாச்சும் படங்கள்ல வந்துட்டு அவங்கள ஹானர் பண்ணுங்கன்றத கேட்டுக்கிறோம் நாங்க. ஏன்னா இப்பெல்லாம் யாருக்கும் நடிக்க வருதா இல்லையா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஜஸ்ட் லைக் தட் வந்து இன்ஸ்டால போற மாதிரி. ரீல்ஸ் போடுறதா உடனே நடிகை சீன் நடிக்க வச்சிடறாங்க படத்துல. இன்ஸ்டால வந்து உங்களுக்கு ஒரு அப்படிதான். இன்னொருத்தர் ஆமா. பேசின இதுக்கு வந்து டைலாக்கு சும்மா வாசிச்சு டப் கொடுக்கறதுக்கு பேர் வந்து நடிப்பு கிடையாது. நடிப்புங்கிறது உங்களுக்கு உள்ள இருந்து கிடையாது. வரணும். உங்களுக்கு நீங்க வந்து கூட்டு பட்டறையெல்லாம் போனீங்க அப்படின்னா அந்த அந்த நடிப்புக்கான பயிற்சிக்குன்னு தனியா ஒரு இது பண்றாங்க. ஆமா. ஸோ உம். அந்த மாதிரியான ஆர்டிஸ்ட் எல்லாரும் பயன்படுத்தணும்னு நான் சொல்றேன். நீங்க வந்து இன்ஸ்டால கண்டிப்பா. பாக்குற இன்ஸ்டால ஃபேமஸா இருக்காங்க, சோசியல் மீடியால ஃபேமஸா இருக்காங்க, நீங்க கூட்டிட்டு வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில அறிமுகப்படுத்தினா கண்டிப்பா படம் ஓடாது. உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு ஆர்வம்ஸ் வருவாங்க, ஆனா அந்த கதையில பெரிய அளவுல சூட் ஆக மாட்டாங்க அந்த கேரக்டருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பா. உங்களுக்கு வந்து நடிகர் நடிகைகளை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத முதல்ல எல்லா டேரக்டர்ஸும் புரிஞ்சுக்கணும்னு நான் சொன்னேன். எனக்கு மணிரத்னம் பண்ணதான் எனக்கு சுத்தமா அவர் வந்து எவ்வளவு பெரிய லெஜண்ட். அவர் வந்து இவங்களை வந்து வேஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் எனக்கு அது ஒரு ஆதங்கம். பாலா அவர்கள் என்ன காரணத்துக்காக அப்படி பண்ணார் எனக்கு தெரியல. எனக்கு இன்னும் அந்த வடிவுகரசி அவங்களை பத்தி பாலா அவர்களுக்கு நல்லா தெரியும். வடிவுகரசி அவங்களுடைய கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது தெரியும், அவங்க எப்படிப்பட்ட நடிகை அப்படிங்கிறது தெரியும் எனக்கு. பட் ஸ்டில் அவங்களுக்கான ரோல் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி கொடுத்திருந்தா இன்னும் அழகாக கொண்டு போயிருக்கலாம். கண்டிப்பா. சோ இது எப்படி இருந்ததுன்னா ஒரு அசைவ ஹோட்டல்ல போயிட்டு ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்டு வந்த மாதிரி இருந்தது. அந்த ஃபீல் தான் இருந்தது எல்லாருக்குமே. எனக்கு நல்லா இல்ல நல்லா இல்லைன்னு திரும்ப என் வாயில சொல்ல வேண்டாம் நான் பாக்குறேன் நானு. இனி அடுத்த படம் வந்துட்டு உங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு படமா நாங்க எதிர்பார்க்கிறோம். சோ எக்ஸ்பெக்டேஷனை வந்துட்டு டிசப்பாயிண்ட் ஆக்கிடாதீங்கன்றத வந்துட்டு கேட்டுக்கிறோம் நாங்க. கண்டிப்பா. வேற ஒரு படத்துல வேற ஒரு டாபிக்ஸ் வந்து நாங்கள் பேசுவோம். அது வரை நன்றி. தேங்க்யூ.